யாரோ நம்மள கொல்ல பாக்குறாங்க. எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் கண்டிப்பா சரி பண்ணுவேன். வாங்கிறது போலாம். எங்க இது அவன்தான். இவனை தெரியுமா உனக்கு? ஐயோ, இவனை எப்படி என்னால மறக்க முடியும்? இவனை எப்படி உன்னால மறக்க முடியும்னா இவன் எதுக்கு நம்மள கொல்ல பாக்குறான்? கேளுங்க, நான் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது இவன் வண்டியை தான் இடிச்சிட்டேன். ஆமா, அதுக்கு தான் அவன் பழி வாங்க வந்திருக்கான். பாரு, மோதனத்துக்காக இப்படியே சுடுவான். ஆமா, எக்ஸாக்ட்லி. இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். என்ன? நாம ஓடுறதுனால பிரச்சனை முடிய போறது இல்ல. நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் சுடுறான். அவன்கிட்ட என்ன பேச போற? ஐயோ, நான் அவனை மீட் பண்ணிருக்கேன். நான் பேசிட்டு வரேன். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சாரி சொல்லிட்டேன்ல. தெரியாம தான் நான் உங்க வண்டியில மோதிட்டேன். அதுக்காக நீங்க இந்த மாதிரி சுடுவீங்களா? சுடாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, பைக்ல மோதினதுக்காக இப்படி கொல்ல வருவாங்களா யாராவது? உனக்கு என்ன பைத்தியமா? ஐயோ, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நீ பேசுறதா? ஆனா அவன் பேசுற மாதிரியே தெரியலையே. நாம பேசணும்னு ஆக போறதுல வா ஓடலாம். ஐயோ, என்ன ஏன் அவங்க கிட்ட பேச விட உனக்கு மாட்டேங்கிறீங்க? பேசணும்னா என்கிட்ட பேசு. அதோ இருக்கு என்னோட கார். நான் பேசிட்டு வரேன், கொஞ்சம் விடுங்க என்ன. இங்க பாரு, இப்பதான் நான் உன்னை சந்திச்சிருக்கேன். உன்னை இழக்க விரும்பல. 2 வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட பேசு. என்ன பாக்குறீங்க? இந்த வண்டியில ஏறதுக்கு ஐயர்கிட்ட முகூர்த்த குறிக்கணுமா என்ன? வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, நீயே ஓட்ட. என்ன பேசுறீங்க நீங்க? நான் டிரைவ் பண்ணதுனால தான் அவன் கொல்ல வந்தானே. வண்டி எடுங்க. ஆனா என்னால எப்படி ஓட்ட முடியும்? எப்படி ஓட்ட முடியும்னா வண்டியில ஏறி ஓட்டுங்க. அப்போ மடியில உட்கார்ந்து ஓட்ட சொல்றியா? சாரி. சாரி. இந்த சாரிக்கு குறைச்சல் இல்ல. சீட் பெல்ட் போட்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் ஆகாது. புகி அப்படியே பொக்குன்னு பறந்துட போற. இனிமே பறக்க மாட்டேன். பறக்க மாட்டேன். என்னாச்சு? வண்டியோட கீ எங்க போச்சுன்னே தெரியலையே. பாக்கெட்ல தான் இருந்தது. ஆனா ஷிட். அண்ணே, நீங்க ஏதாவது இங்க சாவியை பாத்தீங்க? இல்லவா? வாங்க, சீக்கிரம் கிளம்பலாம். என்னாச்சு? அங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. இனி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னாச்சு? குண்டு தீந்துருச்சா? ஏங்க, சரி வா, ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்ப்போம். நீயே என்ன பண்ணலாம் டிசைட் பண்ண. ஆப்ஷன் நம்பர் 1 ரெஸ்லிங். ஆப்ஷன் நம்பர் 2 MMA. என்ன பண்றீங்க நீங்க? நீ உண்மையிலேயே ஆம்பளை தானே? உன் முகமுடியேடு. One second, hold on. ஹலோ? புறப். இங்க ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஃபோன் பண்றேன். இல்ல, அது வந்து போனை கட் பண்ணிட்டான். என்ன மதிக்க மாட்டேங்கிறான்? என்ன அவன் போன்ல ஏதோ பிரச்சனையை தீர்த்திட்டு இருக்குன்னு சொல்றான். சாக போறவனோட கடைசி ஆசைய நான் எப்பவும் நிறைவேற்றுவேன்.
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பூரப் தான் ஃபோன் பண்றான். சொல்லு. அட கங்க்ராட் சொல்றதுக்காக உனக்கு கால் பண்றேன், நீயே இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப நீ அக்கா கூட தான் இருக்க, அதுக்காக நீ என்ன மறக்கலாமா சொல்லு? உங்க ரெண்டு பேரையும் மனக்கோலத்துல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்ல. என்கிட்ட ஃபோன் கொடுங்களேன். பூரப், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னன்னா, நான் கோயிலுக்கு வர வழியில நான் பதட்டத்துல கார் ஓட்டிட்டு வரும்போது காருக்கு முன்னாடி வந்த பைக்கை நான் மோதிட்டேன். இப்ப அவன் எங்களை கொல்ல பாக்குறான். என்னது கொல்ல பாக்குறானா? என்ன சொல்றீங்க? உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? இப்ப நாங்க அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். அவனை இவர் அடிச்சிட்டாரு. இப்ப அவன் மயக்கத்துல இருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நீங்க எங்கேயும் நிக்காம வாங்க, நான் இப்ப உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அக்கா நீங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அது இன்னும் பெட்டரா இருக்கும். நாங்க போலீஸ்க்கு கால் பண்றோம். உடனே இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். ஓகே, வாங்க போலாம். ஹலோ கமிஷனர். ஹலோ ஹலோ, நீ இப்போ ஒன்னும் பேலன்ஸ் காசுக்காக ஃபோன் பண்ணலையே? அவங்க ஓடிட்டாங்க. உன்னால இந்த வேலை முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. நான் நிறைய பேரை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன். அவங்கள யாரு கொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பணம் கிடைக்கும். என்னாச்சு? டாக்ஸி கிடைக்கல, என்னன்னு கேட்ட என்ன பண்றது? முதல்ல நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன். ஆனா யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கேஸை விட வேற ஏதாவது பெரிய கேஸ் வந்திருக்கும். அவங்க வரலனா நாம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? மறுபடியும் அவன் வந்துட்டானா? இந்த மாப்பிள்ளை எங்க போனாரு? குதிரையில யாருமே இல்லையே. ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. மரத்துக்கு அந்த பக்கமா இருக்கான் பாரு. வாவ், அமேசிங். ஹவுஸ் வெயிட். நம்மள மாதிரி யாருக்கோ கல்யாணம் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல முகூர்த்தமா. அதான் நமக்கு டாக்ஸி கிடைக்கலையோ. ஆனா இங்க பாரு, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தியா? ஆனா நம்ம கல்யாணத்துக்கு ஏன் யாரும் வரல? நீங்க யாரையும் கூப்பிடல. நீயும் யாரையும் கூப்பிடல. எனக்கு எப்படி தெரியும் அவங்க எனக்கு தான் கல்யாணம் நடக்கும்? ஆனா நமக்கு கல்யாணம் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. சரி அதெல்லாம் விடுங்க. முதல்ல அழையா விருந்தாளிய பத்தி யோசிங்க. நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கானே, அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அவன் என்ன அவன்? என்னாச்சு? அவனுக்கு 100 ஆயுசு. சொன்னனே வந்துட்டான் பாரு. எங்க? முன்னாடிதான். இப்ப என்ன? என் கூட வா. எங்க? நமக்கு வண்டி தான் கிடைக்கல, நாம குதிரையில போலாம். அட அண்ணா, நீங்க எதுக்காக உட்கார போறீங்க? இதுல மாப்பிள தானே உட்காரணும். அட நானும் தான்ப்பா மாப்பிள. இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. நீ எந்த மாப்பிளப்பா? நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப எங்க மாப்பிள? அவனுக்கு இப்பதான் முத கல்யாணமே. அட அவன் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறானா, இனிமேதான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவான். ஆனா நான் பொண்டாட்டிய கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றதும் சரிதான். நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இரு. ஏய், என் குதிரை. குதிரையை தானே தூக்கிட்டு போறோம், உன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போறேன். டென்ஷன் ஆகாத, திரும்ப அனுப்பி வச்சிடுறேன். ஏய் நிலியா, ஏய் ஏய். அப்படின்னா அட அப்படி இப்படின்றதெல்லாம் விடு. நான் சொல்றத மட்டும் கேளு. இவங்க மட்டும் நாங்க கல்யாணம் பண்றத பாத்துட்டாங்கன்னா அப்புறம் கல்யாணமே நின்னு போயிடும். போதும்பா போதும்பா, நிறுத்து. உன்னோட கல்யாணம் இருக்கே காலேஜ் அரியர்ஸ் மாதிரி கிளியரே ஆக மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. எல்லாரும் அவங்க பிரச்சனை தீரணும்னு கடவுளை வேண்டிப்பாங்க. நான் பிரச்சனை தீரணும்னு கோவிலுக்கே வந்துட்டேன். ஆனா இங்கேயும் பிரச்சனை விட மாட்டேங்குது. நிறுத்து, போக மாட்டாங்களே, என்ன பண்றது? இரு, ஏதாவது யோசிப்போம். ஒரு நிமிஷம் இரு. அடச்சே, இங்க பாரு, ப்ராப்ளத்தை பத்தி பேசினா ப்ராப்ளமே போன்ல வந்துருச்சு. என்ன ப்ராப்ளம் முதல்ல அத பாரு. இது பெரிய ப்ராப்ளம் பா. ஹலோ ரன்பீர், நீ எங்க இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. மம்மி தான் உன்னை கால் பண்ண சொன்னாங்களா எனக்கு? இல்ல, ஆன்ட்டி சொல்லல. ஆனா ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸ பத்தி சொன்னாங்க. என்ன ட்ரெஸ் சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ ஒன்னு சொல்லு, அந்த ட்ரெஸ்ஸ பாத்தியா இல்லையா? நான் வந்து ட்ரெஸ்ஸ பார்த்தேன். அப்கோர்ஸ் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு?
ரன்பீர் கமான் சொல்லு, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு அழகா எப்படி இருக்க முடியும்? ஐ நியூ இட். கண்டிப்பா உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ட்ரெஸ் அந்த மாதிரியாச்சே. என்ன நீ 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 இப்போ கோவிலுக்கு வந்திருக்க? கொஞ்ச நேரத்துல முன்னாடி வந்து நான் நிப்பேன். என்னோட நேரமான்னு தெரியல, எல்லா பிரச்சனையும் ஒண்ணு சேர்ந்து இப்ப கோவிலுக்கு வந்துட்டு இருக்கு. என்னாச்சு? உங்களுக்கு குதிரை தான் கிடைச்சதா? சந்தோஷப்பட்டு நம்ம டெல்லியில இருக்கோம். ராஜஸ்தான்ல இருந்தா ஒட்டகத்துல ஏறி ஓடி இருக்கணும். ஒட்டகம் ஓடுமா? இங்க பாரு, துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னு வை, சிலைகள் கூட ஓட ஆரம்பிச்சிடும். என்னாச்சு, ஏன் சிரிக்கிற? எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் சினிமால தான் பாத்திருக்கோம். ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ ஓடுவாரு. நாமளும் ஹீரோ ஹீரோயினோட குறைச்சலா என்ன? என்ன நடந்தாலும் சரி, கடைசியில எல்லாம் நல்லதா தான் முடியும். நல்லபடியா முடிச்சது. ஆமாமா, நல்லபடியா முடிஞ்சது. வில்லன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இப்ப பெஸ்ட் பார்ட் என்ன? ஹனிமூன். ஹனிமூன். என்ன பண்றீங்க? நீதான் ரொமான்ஸ் பண்ணுவியா? ரோட்டையும் கொஞ்சம் பார்த்து விட்டுங்க. நான் வண்டியை மோதின மாதிரி நீங்க குதிரை எங்கேயாவது மோத விட்டுறாதீங்க. அட என்ன, யாராவது குறுக்க வந்துட போறாங்க. இனிமே யாரும் குறுக்க வர மாட்டாங்க. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் என்ன ஆசைப்படுறேனோ. வா, உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம வீடா? நம்ம வீடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இல்லாம நான் மட்டும் இல்ல, வீடும் வெறிச்சோடி தான் இருக்கு. ஐயோ, கிளைமேக்ஸ் வரல, அதுக்குள்ள அவன் வந்துட்டான். அட, ரொம்ப வினோதமான வில்லனா இருக்கா. பல நாள் பகை போல இருக்கு. அதான் 2 காதலர்களுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அட, நல்ல ரோட்ல நம்மளோட இந்த குதிரை இருக்கு இல்லையா, மோட்டார் பைக் முன்னாடி தோத்து போயிடும். நாம என்ன பண்ணுவோம், கிராமத்து வழியா போவோம். ரோடும் கொஞ்சம் மோசமா இருக்கும். அப்ப நம்ம குதிரை முன்னாடி அந்த பைக் தோத்து போயிடும். என்ன சரி, சொல்ற? யோசிக்காதீங்க, குதிரை திருப்புங்க. போச்செல்லும், வேகமா போ. அப்படிதான். இவங்க என்ன ரூட்டை மாத்துறாங்க? இங்க பாரு, ரியா இங்க வந்திருக்கா. நீதான் சமாளிக்கணும். யூ ஹேவ் டு சம்திங். ஐயரே, இதை கொஞ்சம் பிடிங்க. நம்ம மேல போலாம் வாங்க. அட, என்ன ஆச்சு? சொல்றேன், என்ன? ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஷஹானா வா. ஓ ரியா, இவளை யாரும் இங்க கூப்பிட்டது? ஹாய். அதை விட அது தெரியல. முதல்ல இவளை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கணும். வா. என்ன யோசிக்கிறது, எல்லாம் கிளியரா இருக்கு. பட் திக் விஜய் சார் இருக்காரு, யாரையோ கொல்றதுக்காக எல்லாரையும் இங்க கூட்டிருக்காரு. சரி சரி, போன வை. ஸ்னேக் அண்ணன் உங்க எல்லாரையும் ஸ்டோரேஜ் ரூம்ல ஒன்னா இருக்க சொல்லிருக்காரு. ஏன் இங்க என்ன கல்யாண ஊர்வலம் நடக்க போகுதா? சார் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லு. ஆமா ஆமா, கூட்டிருக்காரு. திரும்பி பாருங்க, அவன் வரா. நானு பின்னாடி திரும்பி பாருங்க, அவன் வரா. நானு இல்ல இல்ல, அவன் வரல. ஆனா எப்ப வேணாலும் வரலாம். அப்ப வேகமா ஓட்டுங்களேன். இதுக்கு மேல என்ன பண்றது? மோட்டர் வேணா ஃபிக்ஸ் பண்ணவா? ஷோ இல்ல. ஏ தனு, இது திடீர்னு நின்னுடுச்சு. தனு, நடக்க கூட மாட்டேங்குது. தனு ப்ளீஸ், தனு தனு ப்ளீஸ் ஓடு. ப்ளீஸ், பின்னாடி ரவுடி துரத்திட்டு வரான். ஐ மீன், கொஞ்சம் ஓடுமா. தனு, எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. கொஞ்சம் கருணை காட்டுமா ப்ளீஸ். ஏதாவது பண்ணுங்களே. என்ன பண்ண? எனக்கு ஐயோ, என்ன இல்ல, அதை ஏதாவது பண்ணுங்க. அதை ஏதாவது பண்ணணுமா? ஓ, புடி. அத இல்ல, நான் இப்படி தனியா. நீ 2 நிமிஷம் இரு. நான் இப்படி எப்படி தனு, இப்ப நான் கீழே இறங்குறேன். இப்ப ஓடாதே. ஐயோ, பாத்து.
எதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு ஏதாவது சொன்னாரா? ஐ டோன்ட் நோ. ஆனா பார்ட்டி ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் போல இருக்கு. பார்ட்டி பெருசு மட்டும் இல்ல, பவர்ஃபுல்லும் கூட. கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆளா தான் இருக்கணும். அதனாலதான் ஒரு ஆளை கொல்றதுக்காக நம்ம மொத்த ஆர்மியையும் கூப்பிட்டுருக்காரு. வாட் தி ப்ரோக்ளாம்? வாட் த ப்ராப்ளம் அப்படின்னா? பிரச்சனைன்னு அர்த்தம். ப்ரோக்ளாம் அதை ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இப்ப தெரிஞ்சிடும். அவர் வரட்டும், சொடக்க போற நேரத்தில் நான் முடிச்சு விட்டுருவேன். அது சரி, பாஸ் எங்க? சார், எல்லாரும் ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க. பாஸ் வந்துட்டாரு. எல்லா பிளேயர்ஸும் வந்தாச்சா? கில்லிங் மாஸ்டர், கராத்தே பிளாக் பெல்ட், ஷார்ப் ஷூட்டர் அண்ட் நைஃப் எக்ஸ்பர்ட்ஸ். சார், ஆர்மி இஸ் ரெடி. விக்டம் யாரு? விக்டமா? அதான் யார கொல்லணுமோ அவங்க. ஏன்டா இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் பேசி சாவடிக்கிற? நோ சார், மை இங்கிலீஷ் கம்மிங் வெரி குட். என்னோட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். சரி கேளுங்க, இவனை கொல்றது மட்டும் இல்ல, அவனை கொன்னதுக்கான ப்ரூஃப் எனக்கு வேணும். இது உங்க எல்லாருக்கும் இடையில நடக்க போற போட்டி. we are done சார். இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டன்னுங்கிற? டன்னுனே வச்சுக்கோங்க சார். நீங்க எங்க கிட்ட வேலையை கொடுத்துருக்கீங்க, அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவனை கொல்ல உங்களுக்கு 12 மணி நேரம் மட்டும்தான் டைம். அதுக்கான பரிசு 12 கோடி. எப்படி நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா? இதை தெரிஞ்சுக்கிறதுனால உன்னுடைய அமௌண்ட் ஒன்றும் அதிகமாக போறதில்ல. ஒருவேளை இது 12 மணி நேரத்தில் முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த வேலையை என்னுடைய இன்டர்நேஷனல் கில்லர்ஸ் பார்த்துப்பாங்க. அவனோட டீட்டெயில்ஸ் உங்க மொபைல செக் பண்ணுங்க. நான் போனை வச்சுக்கிறது இல்ல. தெரியும். இவன் கூட இவன் பொண்டாட்டி இருப்பா. அவளை கொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அவளுக்குன்னு ஸ்பெஷலா நான் வேற ஒன்று வச்சிருக்கேன். ஒருவேளை அவ குறுக்க வந்தாலும் அவளையும் போட்டு தள்ளிடுங்க. உங்க போன்ல எல்லாருமே 12 மணி நேரம் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட 12 கோடிக்கான கேம் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஸ்டார்ட்ஸ் நவ. ஒருவேளை யாராவது 10 நிமிஷத்துல கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நான் மொத்தமா 12 கோடி கொடுத்துருவேன். ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உங்க நேரம் தான் ஆரம்பிச்சிச்சுல. மிஸ்டர் அபிஷேக் பிரேமெக்ரா, வாழ்க்கையில எல்லாருமே பாதையை தேடுவாங்க. ஆனா நீ போற பாதையெல்லாம் மரணம் மட்டும்தான் இருக்கும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கடைசியில முடிவு உன்னுடைய மரணம் மட்டும்தான். அது நிச்சயம்.